ஸோ ஹாய் மக்களே. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து பார்க்க போயிருந்தோம். ஸோ நம்ம டே 2 தான் போயிருந்தோம். டே 1க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ வந்து நம்ம டே 2 தான் போயிருந்தோம். டெஸ்ட் மேட்ச் தானே, கூட்டம் பெருசாக இருக்காதுன்னு நினச்சி தான் நான் போனேன். பட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய க்யூ நின்றுச்சு. ஸோ நம்ம வந்து நேற்றே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டோம். நமக்கு வந்து 300 ருபீஸ் டிக்கெட்டே கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஐ லோவர் வந்து கிடச்சிது. கேட் 14ல் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். உள்ளே வந்து பேக் அலௌட் கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேக்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெளில டோக்கன் போடக்கூட ஏரியா இருக்காது. ஸோ வந்து நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏரியாவில் வந்து 100 ரூபா கொடுத்து டோக்கன் போட்டு போனேன். நான் போகும்போது இந்தியா பேட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அண்ட் உள்ளே நம்ம ரோஹித் சர்மாலாம் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா க்ரௌடே வந்து பார்த்திங்கன்னா க்ரேஸி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். எல்லா ஸ்டாண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேமராஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கேமரா வழியாக தான் நம்மளை வந்து டிவியில் காமிக்கிறாங்களான்னு எதுன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லணும்னா நான் எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்துருந்துச்சு. ஸோ வந்து இந்த கூட்டம் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா நான்லாம் பாதி நேரம் தூங்கிட்டேன். அவ்வளோ வந்து போர் அடிச்சது எனக்கு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா, கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் நேரில் பார்த்தேன். அண்ட் கோலி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலியை பார்த்த உடனே அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். நீங்களே பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்து பும்ரா தான் எடுத்து கொடுத்தாரு. ஸோ பும்ரா வந்து T20 வேர்ல்டு கப்லேருந்து செம ஃபார்மில் தான் இருக்கார். இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கன் பவுலர் தான். அதுக்கப்புறம் ஆகாஷ்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் தொடர்ந்து எடுத்தார். ஸோ அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேர் பண்ணிட்டு அவர் ஹேட்ரிக் எடுக்கணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் எடுக்க முடியல. பங்களாதேஷோட டாப் ஆர்டரே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு 4 விக்கெட்ஸ் வந்து ரொம்ப டக்குனே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிவியில் பார்க்க போனோம் ஜியோ சினிமாலலாம். ஸோ கமெண்டேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா. ஸோ அவங்களாம் வந்து கூட அவங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இப்படி தான் ஷூட் எடுப்பாங்க போல். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்களை நேரிலலாம் பார்க்குறேன். இப்படி ஸோ நிறைய பேர் கீழே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே கொஞ்ச நேரம் கீழே இறங்கி போய் கொஞ்ச நேரம் ஒரு சில கிளிப்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஐபிஎல் பார்க்கும்போது T20 வேர்ல்டு கப்லலாம் வந்து இந்த ட்ரோன் கேமரா வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். ஸோ இதையும் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். ஸோ இதையும் வந்து அங்கே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில. அண்ட் உள்ளே வந்து ஃபுட்டோட ரேட் எப்படி அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படியோ ஒரு 3 போர்பன் பேக்கெட் வந்து ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா செக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு லஞ்ச் பிரேக் முடிஞ்சு மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசியூம் ஆச்சு. ஸோ வந்து உள்ள பிளேயர்ஸ்லாம் வரும்போதே பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து திரும்பி வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் கிட்ட வரும்போது ஜடேஜா, அஸ்வின் அப்படின்னு போது தெரிஞ்சவர் கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ வந்து செம்மையாக டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்குலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த மேட்ச் வந்து நான் தனியாக பார்க்க போயிருந்தேன். ஸோ வந்து எல்லோரும் ஜோடியாக வந்திருந்தாங்களா. ஸோ நம்ம தனியாக போயிருந்தோம். ஸோ டெஸ்ட் மேட்ச்சுக்கு தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி தனியாக போய் மாட்டிக்காதீங்க. நான் கொஞ்சம் போர் தான் அடிச்சேன் எனக்கு. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா விக்கெட்டே விடல. ஸோ வந்து விக்கெட் விழும்போதும் பார்த்திங்கன்னா என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ வந்து இப்போ வந்து பங்களாதேஷுக்கு வந்து அவங்களோட 5th விக்கெட்டுமே வந்து ஒரு விஷயம்னா ஏதாவது விக்கெட் விழுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நமக்கே அது விக்கெட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நார்மலாக பார்க்கும்போது கேச்சஸ் தான் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி கீப்பிங் கேச்சஸ் வந்து நம்மளால் சரியாக பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் வந்து செம்ம அக்ரெசிவாக தான் இருந்தாருன்னே சொல்லலாம் ஃபீல்டில். ஸோ வந்து பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் திணறிட்டாங்க. ஸோ யாரோட சிஷியப் இல்லை. ஸோ அப்படி தான் இருப்பார். ஸோ அடுத்தது நம்ம பவுண்டரி லைன் கிட்ட வந்து நம்ம தளபதி ஜடேஜா தான் ஃபீல்டிங்க்கு வந்தார். பட் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து கூப்பிடும்போது அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஏன்னா அஸ்வின் அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அஸ்வின் வந்து எப்படி ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்ற ஒரு கிளிப்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ நம்ம விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆல் அவுட் எடுக்கணும், நம்மளும் போய் பேட்டிங் ஆடலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம். அஸ்வின் நான் போலிங் போடும்போதெல்லாம் க்ரௌட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஜடேஜா அண்ட் அஸ்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சப்போர்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அஸ்வினால அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஷைன் ஆன மாதிரி போலிங் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்க முடியல. ஸோ பரவாயில்ல, பட் பேட்டிங் அந்த 100 ரன்ஸே வந்து போதுமானது. ஜடேஜாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 86 ரன்ஸ் அடித்தார். ஸோ வந்து அவருமே 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரில. அண்ட் இப்போ வந்து ஒரு டீம் வந்து ரிவ்யூ கேட்குறாங்க அப்படின்றப்போ வந்து தேர்ட் அம்பையரோட வாய்ஸ் வந்து நமக்கு கேட்கும். ஸோ வந்து அது கிரவுண்ட்லேயுமே கேட்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த அவுட்டு நாட் அவுட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அது பார்க்கறதுக்குமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 2-2:30 மணி ஆனால எனக்குமே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அங்கே ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ரொம்ப பசி தாங்க முடியல அதுக்கு மேலே. ஸோ அதனால் 2 சமோசா வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். ஸோ வந்து 50 ருபீஸ்க்கு சமோசா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான். சமோசாக்குள்ளே கொடுத்த அந்த ஸ்டஃபிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு ரொம்பவே ஆவரேஜான ஒரு சமோசா தான் இது. அண்ட் வந்து ஒரு 3:30க்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பேட்டிங்குமே ஆரம்பிச்சிது. ஸோ அதையும் வந்து ஒரு 8 ஓவர் பார்த்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ கோலி ஆடுறத ஒரு 2 ஓவர் பார்த்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கும் வரும். ஸோ வந்து until the next video.